சீரியஸா மேட்ச் ஆடுனீங்களா? மாரியண்ணன் கூட ஏதாவது மேட்ச் ஆடின இது இல்லை அவர் ஸ்கில்லாம் பயங்கரம் சொல்லி தருவார். அந்த ஜம்ப் பண்ணுறது, ஹேண்ட் டச்சு எப்படி இருக்கும்னா, ஏன்னா அவர் வந்து ரொம்ப லீனாக இருப்பார், ஆனால் பயங்கர ஸ்பீடு. ஓகே, ஸ்பீடு ரீடர் இருப்பார். நான் ஒரு டைம் நான் அந்த ஹோட்டல் சீனில் வச்சு கேட்கும்போது, நேம்ஸ் படிக்கும் ஹோட்டல் சீனில் கேட்கும்போது, நீங்கள் கபடி விளாண்டுக்கலாமே சார் அப்படின்னு. இல்லைடா, நான் வந்து எனக்கு கபடி பிடிக்கும், ஆனால் வந்து நான் இந்த ஜோனில் வந்துட்டல நான், ஸோ அதுதான் அப்படின்னு. ஓகே ஓகே சார் அப்படின்னு. படத்தில் கூட ஒரு சீனில் டுக்கி போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு பார்த்தோன்னே இப்போ பழைய பிரபஞ்சனை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு தேட்டருக்கு. எப்படி இருந்துச்சு டுக்கி விஷயங்கள் பற்றி மாறி என்ன? இல்லை, அது வந்து 90s நடக்கிற மேட்சிங்கனால ஃபர்ஸ்ட்டு அந்த பக்லைன் போனஸ் லைன் இருக்காது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படி தான் இருக்கும். ஆனால் வந்து அந்த ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டாரு. நீங்கள் விளையாடுங்கடா, இது இப்படி தான் கபடி இருக்கணும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. மக்களுக்கு எல்லாமே புரியணும், நீங்கள் விளையாடுங்க அப்படின்னு. சில சமயம் கமெண்ட் கொடுத்துருவாரு, ஓப்பன் மேட்ச் அப்படின்றாரு. 2 பேரும் அடிச்சு கிடப்போம். ஒரு கட்டத்துக்கு மேலே கபடி விளையாட ஆரம்பிச்சிட்டோம். நான் போயிட்டு அங்கே ஜம்ப் அடித்து வரும்போது துருவிக்ரம் கமான் அப்படிங்கும்போது மறுபடியும் வந்தோன்னு கை பிடிச்சி ஆப்போனட் பாகிஸ்தான் அடிப்போம். அடித்து கீழே விழுந்து அவன் கையெல்லாம் பட்டாருன்னு நிலத்துல அடித்து அவன் கையில் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தா அவன் ஓகே ஆகிட்டான்.